சஞ்சய் காயின்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் அதில் 5 பைசா 10 பைசா ரேர் ஸ்கேர் தான் போட்டிருக்கேன். ரேரும் ஸ்கேரும் தான் போட்டிருக்கேன். பாருங்கள், அதில் ஞாயிற்றுக்கிழமை காயின்ஸ் எல்லாம் கொண்டு வரோம்னு போனேன். அவர் மகளுக்கு சோம்பலன்னு டக்குன்னு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டார். அதனால் போய் 50 கிலோமீட்டர் போய் சும்மா திரும்பி வர வேண்டியதாகிடுச்சு. நான் ஆஸ்பத்திரிங்கும்போது நம்ம ஒன்றும் சொல்ல முடியாதுல்ல, அப்படி வந்தாச்சு. அதனால் போடலை, 2 நாள் வீடியோ போடல. பாருங்கள், இன்னைக்கு ஆயிரத்தி 1963 5 பைசா ஸ்கேர் காயின் 63 ஹைதராபாத்துக்கு உண்டு. 63 ஹைதராபாத். கொஞ்சம் அழுக்குகள் இருக்கும், நீங்கள் நான் நிறையா காயின்ஸை கழுவிட்டேன். இதெல்லாம் கழுவுனது தான், லேசாக கழுவிக்குங்க. 63 ஹைதராபாத். இது ஒரு காயினை 100 ரூபா ரேட்டில் கொடுத்துருக்கேன். வேறு கருப்பு ஒடுக்கு அதெல்லாம் இராது. பாருங்கள், இன்னும் கொஞ்சம் இல்லை. ஒரு சில காயினை நான் கழுவிட்டேன், உங்களுக்கு அதான் ஓடுற போடல. 63 ஹைதராபாத் 10 பைசா ரேர் காயின். சும்மா அழுக்கு லேசாக இருக்கும், சும்மா கழுவிட்டால் போதும். சில காயின்களில் நான் கழுவி போட்டுருந்தா இருக்குது இல்லை. இது ரேர் காயின். இது ஒரு 6 காயின் தான் இருக்கும். 6 காயின் இருக்கும். ரேர் காயின் 200 ரூபா. அறுபத்தஞ்சு இது லேசாக கலர் 40 அழுக்கு தான். 65 ஹைதராபாத். இதெல்லாம் இனி உள்ள காலத்தில் உங்களுக்கு கிடைக்காது. இது ரேர் காயின். 65 ஹைதராபாத் ரேர் காயின். இதில் ரொம்ப கஷ்டம் கிடைக்கிறதுக்கு. எனக்கு என்ன அவ்வளோதான் கிடைச்சிருக்கு, ஒரு 3 காயின் தான் கிடைச்சிருக்கு. அழுக்குத்தான், வேற ஒன்றும் இல்லை. 3 காயின். ஒரு காயின் 200 ரூபா. என்ன செட்டு போட்டு கொடுக்கலன்னா 1000 1500 ரூபா ஆகும். அது அவங்க வாங்குறவங்க ரொம்ப சங்கடப்படுறாங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்கள்கிட்ட ஒன்றா சேர்த்து வாங்கி வச்சுக்கோங்க. ரேர் ஸ்கேர் என்றைக்கும் விலை தான். என்றைக்காக இருந்தாலும் உங்களுக்கு விலை கூடிக்கிட்டு தான் இருக்குது. வெள்ளி காயின்ஸ்லாம் ரொம்ப விலை கூடிக்கிட்டே இருக்குது. வெள்ளி காயின்ஸில் ரொம்ப விலை கூடிக்கிட்டு இருக்குது. 67 பாம்பே மின்ட். 67 பாம்பே மின்ட் ஸ்கேர் காயின். பதிலா காயினில் நல்லா தான் இருக்கும், அழுக்குகள் இருக்கும். அழுக்கோட தான் வரும். எல்லாம் கழுவுன்னு தேவையில்லை. இதெல்லாம் கழுவணுன்னே தேவையில்லை உங்களுக்கு. இதெல்லாம் அப்படியே வைக்கலாம், பழைய தன்மையிலே வைக்கலாம். இந்த காயினை 100 ரூபா கொடுத்துருக்கேன். அறுபது சிங்கிள் மின்ட் காயின். 60 சிங்கிள் மின்ட். இது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். கொஞ்சம் இது கிடைக்கிறதுலே கொஞ்சம் டைட்டாக தான் கிடைக்கும். ஆமாம், 60 சிங்கிள் மின்ட் காயின். இந்த ஒரு காயின் தான் 10 பைசாவில் சிங்கிள் மின்ட் காயின் இருக்குது. 100 ரூபா ஒரு காயினுக்கு. 60 100 ரூபா. நம்ம எழுதி வச்சுருக்கேன், அதை பார்த்து அவங்கள்ட்ட சொல்லுவேன். ஏன்னா அதிகமாக சொல்லிடக்கூடாதுல்ல. 64
64 ஸ்கொயர் காயின் தான். பாம்பே கல்கட்டா வரும். 64 ஒரு காயின் 70 ரூபா வரும். இதில் வந்து 58, 57, 59 எல்லாம் மிக்சிங்கு. ஆனால் எல்லாம் ஸ்கொயர் காயின் ஸ்கொயர் தான். 57, 58, 59 3 வரும். 57, 58, 59 30 ரூபா ஒரு காயின். 30 ரூபா ஸ்கொயர் காயின் தான். இதெல்லாம் வாங்கி வைங்க. முடிஞ்ச ஒரு 10 காயின் வாங்கி வைங்க. இதில் 60, 61, 62 வரும். பாருங்கள், காயில் நல்ல கண்டிஷனாக தரும். அறுபத்தி ரெண்டு எல்லாம் ஸ்கொயர் காயின் தான். அறுபது, 61 62 62 60 61 பார்த்தீங்களா? இல்லை மிக்சிங் ஸ்கொயர் தான். 61 60 61 62 50 ரூபா ஒரு காயினு. செட்டு சேர்க்கவங்க வாங்கி ஒரு 5 காயினோ 10 காயினோ வாங்கி வச்சுக்கோங்க. மொத்தமாக நீங்கள் ஒரு செட்டாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 1500 வரும். 5 பைசாவில் வாங்கினாலும் வரும், 10 பைசாவில் வாங்கினாலும் 1500, 1700 வரும். அது ரேர் எவ்வளோ சேர்க்கும் போதில் அதுக்கு தக்கன ரேட்டு கூடும். இது இதில் 57, 58, 59 இது ஸ்கொயர் காயின் தான். 57, 58, 59 3 வரும். பார்த்தீங்களா? பாம்பே மில்லு. இது ஒரு காயின் 40 ரூபா வரும். ஒரு காயின் 40 ரூபா வரும், ஸ்கொயர் காயின். பாருங்கள், இல்லை நல்லா பார்த்துக்குங்க. காயினில் நல்ல காயின் தான். உங்களுக்கு கழுவுன்னா கழுவி அப்படியே ஓல்டர் போட்டு நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை கழுவாட்டம் எல்லாமே பிரச்சனை ஒன்றும் கிடையாது, அப்படி வச்சுக்கலாம். சிலவங்க கொஞ்சம் நல்லா பளிச்சுன்னு தெரியணும்னு நினைக்கிறவங்க கழுவிக்குங்க. பாக்கி உள்ளவங்க எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. பழைய காயினுக்கு சேர்க்க ஆளுகள் அதிகம் பேர் கழுவ மாட்டாங்க, அந்த பழைய தன்மையில் வைப்பாங்க. நான் ஓல்டரில் வைக்கணும்னா கொஞ்சம் ஃபினிஷிங்காக வைக்கணும். ஆமாம், ஒரு ஆல்பத்தில் வைக்க இருந்தால் சரியா? வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிவிடுங்க. பணம் கொடுத்து காயின் வாங்க போனால் காயின் கிடைக்குதில்ல. அப்படி ஆயிடுச்சு. எல்லாத்தையுமே நார்மல் காயினே டெய்லி போட்டுக்கிட்டு இருக்க முடியாதுல்ல, மாற்றி மாற்றி போடணும். அப்படி நினச்சி நம்ம போய்கிட்டு பல இடத்துக்கும் போகிறோம். ஒன்று கிடைச்சா ஒன்று கிடைக்குதில்ல. நம்ம சப்ஸ்கிரைபருக்கு கொடுக்கறதுக்கு முடியதில்லை. கேட்பாங்க, இதற்கானு கேட்பாங்க. என்ன பண்ண மேக்ஸிமம் ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு வேண்டிய என்னாலும் செஞ்சு கொடுப்பேன், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. வர கொடுத்துக்கிட்டு இருப்பேன். நன்றி, வணக்கம்.